தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, லானா என்ன, ஒரு பில்லுனா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லுனா என்ன அப்படின்னா, ஒரு மசோதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சட்டம் இயற்றதுக்கு முன்னாடி அதை ஒரு பில்லா பாஸ் பண்ணுவாங்க, ஒரு டிராஃப்டா பாஸ் பண்ணி அதை பார்லிமெண்ட்ல அப்பர் ஹவுஸ், அதுக்கப்புறம் லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல லோக்சபா, ராஜ்யசபால அதற்கான ஒரு டிபேட்டை வைப்பாங்க. பில்லுலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஒரு பில்லுன்றது என்னன்னா, ஒரு மசோதா, ஒரு சட்டத்தை, ஒரு புதுசாக நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி அதை பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை எப்போ லோக்சபாலோ அல்லது ராஜ்யசபால பாஸ் பண்றாங்களோ அப்போ அது ஒரு சட்டமா இயற்றப்படும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட கன்சென்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பில்லுன்றது ஒரு ஆக்டா பாஸ் ஆயிடும். அப்போ ஆக்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ன்றது சட்டம். கிட்டத்தட்ட பில்லுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ஆக்டை ஒரு கெசட்ல பாஸ் பண்றாங்களோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சட்டமா கருதப்படும். அப்ப லா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டும் லா தான். பை லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டினன்ஸ், அதுக்கப்புறம் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா லா. அப்போ இந்த எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பின்பற்றக்கூடிய எல்லாமே லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்டினன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ்ன்றது அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயாவது பார்லிமெண்ட் செஷன்ல இல்ல அப்படின்னா அந்த சமயத்துல பிரசிடென்ட்டோட கன்சென்ட்ல ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி அதை ஒரு அவசர சட்டமா பிறப்பிப்பாங்க. அது என்னைக்கு ஒரு கெசட்ல பாஸ் ஆகுதோ அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சட்டமா கருதப்படும். நிறைய ஆர்டினன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில பாஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் தான். அடுத்து அந்த ஆர்டினன்ஸ்ன்றது எப்போ பார்லிமெண்ட் செஷனுக்கு வருதோ, பார்லிமெண்ட் கூடுதோ அப்போ பாத்தீங்கன்னா அதை ஒரு சட்டமா ஏற்றப்பட்டு அதை ஒரு ஆக்டா மாத்திருவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பில்லுக்கும் ஆக்டுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பில்லுன்றது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது எப்போ ஒரு டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு எப்போ அதற்கான ஒரு ப்ரொபோசல் கிடைச்சி அதற்கான ஒரு பர்மிஷன் ஒரு பிரசிடென்ட் கிட்ட வாங்கிட்டு அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ அப்ப அது ஒரு சட்டமா கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.